இன்றைக்கி கோயம்புத்தூரோட செகண்ட் அண்ட் லாஸ்ட் டே. இன்றைக்கி எங்கே போகிறோன்ட்டு வாங்க அப்படியே வீடியோ போக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம காந்திபுரத்துலேருந்து உக்கடம் போனோம். உக்கடத்துலேருந்து தான் அந்த ஏரியாவுக்கு பஸ் இருக்குது. பஸ் நம்பர் 55 ஏறி இருக்கோம் உக்கடத்துக்கு போகிறதுக்கு. சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 7 ரூபா வந்தது, 2 பேருக்கு 14 ரூபா. ட்ராவலிங் டைம் ஒரு 1/2 hour ஆகும். உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இப்போ தான் நியூவாக கட்டியிருக்காங்க போல். இங்கேருந்து எந்த ஏரியா போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு போக போகிறோம். ஸோ அதுக்கான பஸ்ஸை தான் தேடிட்டுருக்கோம். இங்கே தமிழ்நாடு பஸ் அண்ட் கேரளா பஸ் ரெண்டுமே இருக்கும் பாலக்காடு போகிறதுக்கு. ஒரு தமிழ்நாடு பஸ் இருந்தது, ஏறலான்னு பார்த்தா அது கிளம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேரளா பஸ்லேயே ஏறியாச்சு. கொஞ்ச நேரத்துலேயே செம ஸ்பீட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 59 ருபீஸ், 2 பேருக்கு 118 ருபீஸ் வந்துச்சு. சீட்டெல்லாம் ஃபுல்லாக இருந்தது, அதனால் விண்டோ சீட் கிடைக்கல. இருந்தாலும் வெளில செம்ம சீனரிஸ், ஃபுல்லாக மலை சூழ்ந்து செம்மையாக இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த கோயம்புத்தூர் டு பாலக்காடு ரயில்வே ரூட்டும் சூப்பராக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். செம்மையாக இருந்தது. ரோடு வேலையே மலையே இந்த ஏரியாவில் செம்மையாக இருந்தது. அது கூட ஃபுல்லாக க்ரீனரியாக இருந்தது. அது இல்லாமல் வானமும் மலைக்கு பேக்ரவுண்டில் சூப்பராக அமைஞ்சிருந்தது. ரெய்னி டேவாக இருந்திருந்தால் நம்மளுக்கு ஒன்றுமே வியூ தெரிஞ்சிருக்காது. தண்ணி டேவாக இருந்தனால நம்மளுக்கு அழகாக எல்லாமே சூப்பராக தெரிஞ்சிருந்தது. பேக்ரவுண்டில் மலை எல்லாமே. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கேரளா பார்டரை நெருங்கிடுவோம். கேரளா பார்டர் என்னான்னு பார்த்தீங்கன்னா வாளையாறு. இங்கே வாளையார் டேம்னு ஒன்று இருக்குது, அது கிடையாது, இது வாளையார் ஊர். அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் 2 சைடுமே ஃபுல்லாக க்ரீனரியாக மரமாக இருக்கும். இப்போ வாளையார் வந்துட்டோம். இங்கே 2 சைடுமே லாட்ரி டிக்கெட்டுலாம் விற்றுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே லீகல் கேரளாவில். அதனால இது டூரிஸ்ட் பிளேஸ்னால நிறைய பேர் பார்டரில் எதுக்கு விற்கிறாங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்தும் வாங்கிட்டு போகணும் அப்படின்றதுக்காக வச்சுருப்பாங்க. இங்கே பஸ்ஸில் பாதி பேருக்கு மேலே இங்கே இறங்கிட்டாங்க வாளையாரில். அதனால் பஸ்ஸு காலி ஆகிடுச்சு, ஃப்ரீயாகவும் ஆகிடுச்சு. இங்கே வாளையார்லேருந்து பாலக்காடுக்கு ஒரு 1/2 hour ட்ராவல் டைம் ஆகும். இங்கே வாளையாரில் ஒரு ரிவர் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தமிழ்நாடு, ஒரு சைடு கேரளா அப்படி இருக்கும். இப்போ வாளையார் தாண்டினோடனே இன்னும் செம க்ரீனரி ஆகிடுச்சு. ஃபுல்லாக தென்னந்தோப்பு, அதுக்கப்புறம் மலை அந்த மாதிரி தான் இருந்தது. லொக்கேஷனை பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாலக்காடு என்ட்ரு ஆகும்போது ஒரு டோல்கேட் வந்தது. பாளையாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோ சீட் கிடச்சிச்சு. அதனால சூப்பராக வியூவெல்லாம் கவர் பண்ண முடிஞ்சது. எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் சொல்லிவிடுங்க கமெண்ட்டில். இங்கே நம்ம டிப்பிக்கல் கேரளாவை பார்க்க முடியலனாலும் ஓரளவுக்கு கேரளாவை பார்க்கலாம். இந்த ஹில் ஸ்டேஷன் இல்லாமல் நார்மலாக பிளெயினாக இருக்க ஏரியா தான் பாலக்காடு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம கோயம்புத்தூர் சிட்டி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் பாலக்காடு சிட்டியும் ஓரளவுக்கு அப்படி தான் இருக்கும். வெதர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளவுடியாக மாறி இருக்குது முன்னையோட. கேரளாவில் நிறைய சர்ச் இருக்கும், அதே மாதிரி நாங்களும் இப்போ ஒரு சர்ச்சு பார்த்தோம். ஒரு வழியாக பாலக்காடு பஸ் ஸ்டாப் ரீச் ஆகிட்டோம். இறங்கின உடனே நிறைய பேர் லாட்ரி சீட்டு விற்றுக்கிட்டே கேட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம், வேணான்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ இங்கே மெயினாக எதுக்காக வந்தோன்னா, நாங்கள் கல் கடைக்கு போயிட்டு கல் குடிக்கலான்றதுக்காக தான் வந்தோம். இங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா கல் லீகல். ஸோ அதுக்குன்னே கடை இருக்குது, இந்த மாதிரி டோடி ஷாப்புன்ட்டு. அங்கே தான் போய் குடிக்க போகிறோம். நாங்கள் இல்லீகலாக குடிக்கல. ஸோ இதுதான் அந்த டோடி ஷாப்பு. இது நான் யாரையுமே கம்பல் பண்ணல. குடி எப்போவுமே நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு தான். ஜஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போட்டேன் இப்படி இருக்குன்ட்டு. நான் இதை தூண்டலை குடிக்கணுன்ட்டு. நாங்கள் மெயினாக சைடிஷ்லாம் இங்கே விற்கிற சைடிஷ் சாப்பிட்றதுக்கோசம் தான் மெயினாக வந்தது. அதே மாதிரி இது நேச்சுரலுன்றதுனால நாங்கள் ஒன்று வந்ததுக்காக வாங்கி குடிக்கிறோமே கண்டி. இது நாங்கள் அடிக்டட் இல்லை, நீங்களும் ஆகாதீங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சைடிஷ் ஆப்பமும் சிக்கனும் வாங்கியிருந்தோம். சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது, நல்லா காரமாக. கல்லும் நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் இதான் ட்ரை பண்ணுறோம். புளிச்சா மாதிரி இருந்தது. மற்றபடி சூப்பராக இருந்தது. மற்றபடி சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக சூப்பராக இருந்தது. ஆப்பமும் நல்லா இருந்தது. 1 லிட்ரு கல் வாங்கியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா 120 ரூபா விலை. அப்புறம் சிக்கன் பார்த்திங்கன்னா 50 ரூபா ஒரு பிளேட்டு. அந்த டோடி ஷாப் பார்த்திங்கன்னா அப்படியே பாலக்காடு பஸ் ஸ்டாப்புக்கு பேக் சைடு இருந்தது.
நாங்கள் ஜஸ்ட்டு லைட்டாக கன்சியூம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸு ஏறி திரும்பி ரிட்டர்ன் போகிறோம். இதுதான் வந்து நாங்கள் பண்ணது. இது வந்து குடிக்கிற செலவோட வந்துட்டு போகிற செலவு தான் பயங்கரமாக இருக்குது. ஸோ இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொஞ்சம் யோசித்து இதை வந்து நம்ம ஊர்லேயும் லீகல் ஆகினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது தாழ்மையான ரிக்வெஸ்ட்டு. வரும்போது தமிழ்நாடு பஸ்லேயே ஏறியாச்சு. இது வந்து ஒரு ஆளுக்கு 60 ரூபா 120 ரூபா ஆச்சு. அதே மாதிரி ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு எப்போவுமே ட்ரைவ் பண்ணாதீங்க. நம்ம பாலக்காடை விட்டு தாண்டின உடனே ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. நம்ம பஸ்ஸு வந்து அந்த காரை இடிச்சிருச்சு. பட் வந்து அந்த கார் மேலே தான் தப்பு. அவர் தான் கொஞ்சம் நவுறாமல் அப்படியே போயிருந்தார். டிரைவரும் கண்ட்ரக்டரும் இறங்கி போய் பேச போயிட்டாங்க. நாங்கள் வந்து இதே மாதிரி ஒரு 1/4 ஹவராக வெயிட் பண்ணியிருந்தோம். ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க, நீ தப்பு நான் தப்புன்ட்டு. சரி என்ன தான் ஆச்சுன்ட்டு போய் இறங்கி போய் பார்ப்போன்ட்டு நாங்கள்லாம் போய் இறங்கி போய் பார்க்கலான்ட்டு போனேன். கார் பேக் சைடில் நம்ம பஸ் கார் வந்து லைட்டாக தட்டிட்டாரு. இப்போ கூட இவர் மேலே தப்பு இல்லை, இவர்து பெரிய வண்டின்றனால இவர் மேலே சொல்லிட்டு இருந்தாங்க தப்பை. இது வந்து பஸ்ஸுக்கான சேதம், பஸ்ஸுக்கு தான் பயங்கரமாக இருக்குது காரோடவே. ஒரு வழியாக ஒரு 20 மினிட்ஸாக சண்டை போட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். கடைசியில் வந்து கார் மேலே தான் தப்புன்ட்டு எல்லா பேசஞ்சர்ஸும் வந்து நாங்கள் சொல்லி அதுக்கப்புறம் சமாதானமாகி அப்புறம் வந்தாங்க. 2 பேரும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. கொஞ்சம் கார் வந்து கொஞ்சம் கவனமாக போயிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஸோ ஆக்சிடெண்ட் இஸ் ஆக்சிடெண்ட். இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா நம்ம எல்லாருமே கவனமாக தான் ஓட்டிகிட்டு போனோம் இந்த மாதிரி ஹைவேஸ்லலாம் போகும்போது. ஸோ வந்து ட்ரைவ் சேவ். இவர் செம ஸ்பீடாக அடிச்சு நவுத்திட்டு போயிருந்தார். லாட்ரி சீட் வாங்கலான்னு பார்த்தோம், பட் டைம் இல்லை, அதனால் வந்தாச்சு. லாட்ரி சீட் எப்படியோ உள்ளே போகிறது இல்லை, சும்மா ஒரு ஞாபகத்துக்கு தான் வாங்குறது, வேறு ஒன்றும் இல்லை. அதுலேயுமே அடிக்ட் ஆகக்கூடாது. அந்த சைடோட இந்த சைடு தான் சூப்பராக இருந்தது வியூவு. பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு 15 பேர் தான் இருந்தாங்க. வரும்போது தான் செம கூட்டமாக இருந்தது, போகும்போது வந்து ஒன்றுமே இல்லை கூட்டம். ஃபுல்லாக விவசாய நிலம் அந்த மாதிரி தான் இருந்தது, க்ரீனிஷாக இருந்தது. பஸ்ஸு எந்தளவுக்கு காலியாக இருந்ததுன்னா செம காலியாக இருந்தது. இந்த மாதிரி தான் பக்கத்தில் ஒரு ட்ரெயின் வேறு ஆப்போசிட்டில் போயிருந்தது. ஆனால் உண்மையாகவே இந்த கேரளா தமிழ்நாடு பார்டரில் வந்து நிறைய லாட்ரி சீட் விற்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இந்த லாட்ரி சீட்டு அதெல்லாம் பார்க்க முடியும். நம்ம தமிழ்நாடு போயிட்டால் எதுவும் இருக்காது. இதுதான் வந்து வாளையாறு. ஸோ இதை தாண்டிட்டா அவ்வளோதான், தமிழ்நாடு வந்துடும். வரும்போது ஒரு ரிவர் சொன்னல, அந்த ரிவர் தான் இது. இந்த சைடு வந்து கேரளா, அந்த சைடு அக்கறைக்கு போயிட்டால் வந்து தமிழ்நாடு. அப்படியே தாண்டி வந்தாச்சு நம்ம தமிழ்நாடுக்கு. தமிழ்நாடு போலீஸ் வந்து பார்டரில் இருந்தாங்க. இதுதான் வந்து பார்டர் செக் போஸ்ட்டு. இது வந்து நம்ம தமிழ்நாடு சைட்லேருந்து வச்ச செக் போஸ்ட்டு. எங்கே இந்த தென்னந்தோப்பை பார்க்காம உங்களுக்கும் காமிக்காமல் போய்டுவோன்னு நினச்சேன், பார்த்தா வந்துருச்சு. இதுதான் வந்து பாலக்காடு ஹைவேஸு. இதுலேருந்து நம்ம கட்டாயி உள்ளே போயிட்டு அப்படியே கோயம்புத்தூர் போயிடுவோம். எப்படி தொடர்ச்சியாக மலைகள் இருக்குது பாருங்கள், அப்படியே ஒன்றன் பின் ஒன்றா. ஒரு சின்ன மலை இருந்தது பாருங்கள், அந்த சின்ன மலையில் எவ்வளோ வீடு இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில பாருங்கள். கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். லேக் இருந்தது, அதை தாண்டி அப்படியே வந்து உக்கடத்துக்கு போனோம். இப்போது உக்கடம் பஸ் ஸ்டாப்பில் இறக்கிட்டாங்க. அங்கேருந்து திரும்பி வந்து காந்திபுரம் போனோம். ஆக்சுவலாக இங்கே உக்கடத்துலேருந்து இன்னொரு பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ என் கூட வந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா மூணார் போகிறாரு. அவர் வந்து இப்போ போனோம் ஈவினிங்கில். எனக்கு நைட்டு 9 மணிக்கு தான் வந்து பஸ்ஸு. ஸோ வந்து வேறு ஏதாவது ஒரு 4 ஹவர் இருக்குது, அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பஸ் ஏறியாச்சு காந்திபுரத்துக்கு, 10 ருபீஸு. காந்திபுரத்தில் இறங்கிறதுக்கு பதிலாக இன்னொரு இடத்துல இறங்கியாச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 ஹவர் ஓட்டுறதுக்கு பேசாமல் படத்துக்கு போயிடலான்ட்டு ஏஜி சினிமாஸில் இறங்கிட்டேன். அங்கே இறங்கி கருப்பு படத்துக்கு புக் பண்ணிவிட்டு அப்படியே போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் காந்திபுரத்தில் போயிட்டு வந்து ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்லான்ட்டு சுண்டல் சாப்பிட்லான்ட்டு வந்தேன். இங்கே வந்து ஆல்வெள்ளி கிழங்கு சுண்டல் எல்லாமே இருந்தது. நான் வந்து சுண்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. கொஞ்சம் ரேட் வந்து ஹையாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. வழியில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கோயிலோட திருவிழா, அங்கே போய்ட்டு அப்படியே பார்த்துட்டு, இதுதான் வந்து அந்த ஷெட்யூலு கோயிலுது.
திருவிழாவை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே ரூமில் போயிட்டு பேகெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பிக்கப் பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். இப்போ சென்னைக்கு போக போகிறோம். இதுக்கு பிக்கப் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா காந்திபுரத்தில் இருக்க முனியப்பன் கோயிலில் தான் வந்து பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து அப்படியே இன்டர்சிட்டியில் தான் வந்து புக் பண்ணேன். அப்படியே நம்ம அடுத்த நாள் காலைல வந்து சென்னையை போய் சேர வேண்டியதான். இந்த ஸ்ட்ரீட் வந்து கலர்ஃபுல்லாக இருந்தது. இதோட இந்த கோயம்புத்தூர் பயணத்தை முடிச்சுப்போம்.